ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நாங்க எங்க கிளம்பி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஸ்கட்டோட ஊட்டி. எஸ், ஜபல் அக்தர்ங்கிற பிளேஸ்க்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்த பிளேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நான் 2-3 தடவை போயாச்சு. வருஷமே போவேன். லாஸ்ட் இயர் மட்டும் போகலான்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இது வந்து மஸ்கட்டோட ஊட்டி. இங்க இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹீட் அதிகமாச்சுன்னு வச்சுங்களேன், ஜாலியாக அங்கே கிளம்பிடுவோம். சூப்பராக இருக்கும் பிளேஸு. என்னுடைய வீடியோவில் மொதல் வீடியோ அதுதான், ஜபல் அக்தர் போன வீடியோ தான். அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வீடியோ வந்து எப்படி ஷூட் பண்ணுறதுன்னு கூட தெரியாது. லைட் வைக்காமல் வெர்டிக்கலில் ஷூட் பண்ணி போட்டிருப்பேன். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அப்படியே ஜபல் அக்தரை உங்களுக்கு நான் போனோன்னே எப்படி இருக்குது, இந்த சீசனில் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஆமாங்க, 9 days ஹாலிடே வந்ததா, என்னை எங்கேயுமே அழைச்சிட்டு போகல. ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, சரி நடுவில் ஒரு நாள் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னாங்க. ஸோ நான் வந்து சூஸ் பண்ண பிளேஸ் தான் வந்து ஜபல் அக்தர். ஏன்னா மஸ்கட்டில் வந்து ஹீட் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. ஒரு 15 நாளாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹீட்டு, ஒர்க் டென்ஷன் அவருக்கு. சரி அப்படியே ஒரு நாள் நல்லா கூலிங்காக ஜபல் அக்தருக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நீங்களும் வந்து அப்படியே எங்கள் கூட அப்படியே ஜபல் அக்தருக்கு ஜர்னி பண்ணலாம். வாங்க, அப்படியே நான் வந்து அப்படியே லைட்டாக ஒரு ரோட் ட்ரிப் காட்டுறேன். ரொம்ப தூரம், ரொம்ப நேரம் இல்லை, கொஞ்சமாக தான். ஆல்மோஸ்ட் நிறைய வீடியோ வந்து ஜபல் அக்தர் பற்றி நான் என்னுடைய சேனல் நிறைய போட்டிருப்பேன். ஓகேங்களா, இது வந்து லேட்டஸ்டான ஜபல் அக்தர். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரூட் எப்படி இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்கா. 2 சைடும் வந்து அழகாக மலைகள், செம்மண் மலை மாதிரி இருக்கு பாருங்க. சைட்ல எல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்குன்னு. நிஸ்வாக்கு முன்னால தான் இருக்குது. வாதி இருக்கிற ஏரியாவில் மட்டும் பாருங்களேன் எவ்வளோ வந்து இது பேரிச்சம்பழம் மரம்லாம் வளர்ந்துருக்குன்னு. இந்த மாதிரி வாதி இருக்க ஏரியா ஃபுல்லும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனிஷாக வந்து மரங்கள்லாம் வளர்ந்துருக்குங்க. அந்த ஏரியாவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனிஷாக இருக்கும். ஏன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாதி ஓடுது, அதாவது தண்ணி ஆறு மாதிரி ஓடும். அதனால தான் அது க்ரீனிஷாக இருக்குது இந்த பிளேஸ். வீட்டிலேருந்து கிளம்பும் போதே 9:30 ஆயிடுச்சிங்க. சரி அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு மாதுளம்பழம். அப்படி சாப்பிட்டுக்கிட்டே ட்ரைவ் பண்ணோன்னு வச்சிங்களேன், டைம் சேவ் ஆகும். எப்படி கொஞ்சம் பேரிச்சம்பழம் மரத்தில் அப்படியே வந்து கொஞ்சம் காஞ்சிடுச்சு, காஞ்ச மாதிரி தெரிஞ்சு பாருங்க. ஜபல் அக்தர் வந்தாச்சு. சாரி, ஜபல் அக்தருக்கு டேர்ன் ஆக போகிறோம். ஓகேங்களா, ஸோ இனிமேல் மலை மேலே ஏற போகிறோம். இனிமேதான் மலையேற போறோம். வடிவேல் சொல்லுவாரு, மாமா இப்பதான் மலையேற போறாரு. ரைட் ஹேண்ட். ஓகேங்களா, இனிமே நம்ம வந்து போற ரூட் எல்லாம் சூப்பரா அழகா மலை மேல ஏறி போகணும். லெஃப்ட் சைடு பாருங்க, ஜபல் அக்தர், ஜபல் அக்தர். பெட்ரோல் போட போகிறோம். பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே இங்கே பக்கத்துலேயே ரெஸ்ட் ரூம் இருக்குது, அதுக்கப்புறம் கோல்டு ஸ்டோர் இருக்குது. ஏதாவது ஸ்நாக்ஸ்லாம் வேணாலும் வாங்கிக்கலாம். அப்படியே வந்துட்டு இங்கே ரெஸ்ட் ரூமும் யூஸ் பண்ணிக்கலாம். பெட்ரோலும் போட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். பெட்ரோல் போட்டாச்சு, கிளம்ப போகிறோம். என்னப்பா? ஓகே, இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜபல் அக்தர், அந்த மலை ஏறும் இல்லையா, அந்த மலைக்கு கீழே இருக்கிற பிளேசஸ்ங்க. அதாவது மலையடி வாரத்தில் இருக்கிற இடங்கள்.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து நிறைய கிராமங்கள்லாம் இருக்குது. இந்த பிளேஸே வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெரிய டவுன் மாதிரி தான் இருக்கும். ஒரு சில இம்பார்ட்டண்டான பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜபல் அக்தர் அங்கே ஹில் ஸ்டேஷனில் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு சில சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி பொருட்கள்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம இங்கே இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம். ஒரு 2-3 சூப்பர் மார்க்கெட் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் ஜபல் அக்தரில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அந்த பெரிய பெரிய இந்த ஹோட்டல் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனுடைய போர்டு எல்லாமே வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து கரெக்டாக இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸுமே அந்த போர்டில் இருக்கும், நம்பருமே இருக்கும். இந்த மலை அடிவாரத்துலேருந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஜபல் அக்தர் மலைக்கு போகிறதுக்கு 35 கிலோமீட்டருங்க. ஸோ அந்த டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. 35 கிலோமீட்டரும் நம்ம வந்து அப்படியே மலை மேலே தான் ட்ராவல் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 வீல் வண்டி எடுத்துகிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை இங்கேயே விட்டுட்டு அதை ரெண்ட்டு காருமே வந்து இங்கே எடுக்கலாம். ஸோ கீழே நிறைய ரெண்ட்டு கார்லாம் இருக்குது. அதேமாரி ரெண்ட்டு கார் வித் கைடோடையுமே கிடைக்குதுங்க. அவங்க வந்து கைடும் கூடவே வருவாங்க. நாங்கள் வந்தபோது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஃபாரினர்ஸ்லாம் வந்து கைடோடையே வந்து வண்டியெல்லாம் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நம்ம கொண்டு வந்திருந்த காரை வந்து மலையடி வாரத்தில் அப்படியே கீழே பார்க் பண்ணிவிட்டு அந்த காரில் வந்து நம்ம மேலே போயிட்டு சுற்றிட்டு நம்ம வந்து அப்படியே ரிட்டர்ன் வந்துடலாம். அந்த வசதியுமே வந்து இந்த பிளேஸில் இருக்குங்க. இனிமேல் மலை ஏற வேண்டியது தாங்க. இங்கேருந்து மலை ஏறதுக்கே 1 hour மாதிரி ஆகிடும். கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே எவ்வளோ டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் சைட் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 39 டிகிரி இருக்குது. மேலே போக போக வந்து குறைய சான்ஸ் இருக்குது. இன்னும் மலை ரோடு தான், வளைஞ்சி போகணும், கேர்ஃபுல்லாக ஓட்டணும். அப்புறம் இது என்ன முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 4 வீல் தான் வந்து அலோவ் பண்ணுவோம். இலந்த மரத்துக்கிட்ட நிப்பாட்டி தான் டீ குடிப்போம். ஸோ அந்த இலந்த மரத்துக்கிட்ட வந்தாச்சு. இலந்த மரம்லாம் பயங்கரமாக காஞ்சி இருக்குது. என்ன சாப்பிட்றாரு பாருங்களேன், மில்க் பிக்கீஸ், அவரோட ஃபேவரட் பிஸ்கட்டு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து மில்க் பிஸ்கட்டு சாப்பிட்டு தான் வளர்ந்தாராம். ஸோ மில்க் பிக்ஸும் டீயும் எடுத்துட்டு டீ வந்து வீட்லேயே ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா, டீ மில்க் பிஸ்கட்டும் சாப்பிட போகிறோம். ஸ்நாக்ஸ் டைம். வர வழியிலே நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. போனா போன்பா. சொல்லுங்க தலைவரா, வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நேற்று கால் பண்ண ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி. மேலே வந்து நம்ம போய் சேர்றதுக்கும் ஒரு 1 hour ஆகுங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அந்த ஜபல் அக்தர் போகிறதுல என்ன ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 4 வீல் தான் வந்து யூஸ் பண்ணுவோம், மஸ்ட்டு. 4 வீல் டிரைவ் இஸ் மஸ்ட்டுன்னுவாங்க. அது வந்து 4 வீல் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து மேலே வந்து அலோவ் பண்ணுவாங்க, மேற்கொண்டு நம்ம ஏறி போகிறதுக்கு. 4 வீல் இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா காரை கீழே நிப்பாட்டிட்டு வேறு ரெண்ட்டுக்கு அந்த மாதிரி எடுத்துகிட்டு மேலே போகலாம். ஓகேங்களா. 4 வீல்னா என்ன அப்படின்னா என்னன்னு சொல்லுங்கப்பா, உங்களுக்கு தெரியல. 4 வீல்னா இப்போ நார்மலாக வந்து சலூன் கார் எல்லாமே வந்து 2 வீல் தான் ஒர்க் ஆகும். 2 வீல் அந்த புஷ்ஷிங்கில் தான் போவோம். ஸ்பீடாக சொல்லுங்க சார், சாரி. 2 வீல் இந்த புஷ் பண்ணுறதுல தான் போவோம். இந்த 4 வீலுங்கிறது 4 வீலுக்குமே பவர் உண்டு. ஆமாம், அதான் 4 வீலுங்கிறது. ஆமாம். ஓகேங்களா. எனக்கு ஆரம்பத்தில் என்ன இது 4 வீல், எல்லா காருக்கும் 4 வீல் தானே இருக்குது, இதுன்னு தனியாக 4 வீல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நானும் ஆரம்பத்தில் வந்து கேட்டிருக்கேன். இப்போ எனக்கு மோஸ்ட்லி வந்து மஸ்கட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரியான ஆஃப் ரோடு, இந்த மாதிரி ஹையில் போகிற அந்த ஸ்டிப் ரோடு, இதுக்கெலாம் வந்து 4 வீல் தான் மஸ்ட்டு. இது வந்து செக் பாயிண்ட் வந்துருச்சு. அங்கே வந்து ஃபோட்டோ வீடியோலாம் அலோடு கிடையாது. இதில் தாங்க நம்ம ஐடி நம்ம இதெல்லாம் விசாரிப்பாங்க. இன்னைக்கு ஒன்றும் ஐடிலாம் செக் பண்ணல, லைசன்ஸ் மட்டும் வாங்கிட்டு எத்தனை பேர் போறீங்கன்னு கேட்டு போக சொல்லிட்டாங்க. 4 வீல் போட்டு போங்க. ஆமாம், 4 வீல் போட்டு போங்க அப்படின்னாங்க. ஏன்னா எங்கள் காருக்கு வந்து 4 வீல் போடணும்னு அவசியம் இல்லை. அதுவே ஆட்டோமேட்டிக்காக 4 வீலில் இதாகும். சேஞ்ச் பண்ணணும் அவசியம் இல்லை. அதுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அது 4 வீலில் டிரைவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேவைப்பட்டால் மேனுவலுக்கு இருக்கு மாற்றிக்கலாம். ஆமாம், தேவைப்பட்ட மேனுவலுக்கு இது மாற்றிக்கலாம். பட் ஏன்னா ரொம்ப ஸ்டிப்பாக இருக்குங்க ரூட்டு, மலைப்பாதை, வளைஞ்சி போகணும். ஸோ அதனால தான் வந்து 4 வீல். அதுமாரி ஸ்பீடும் வந்து 40க்கு கம்மி, 40க்கு அதிகமாக போகக்கூடாது. வாங்க அப்படியே போகலாம். எப்படி ஒரு 1 hour ஆகும் மேலே போய் சேர்றதுக்கு. 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் பின்ன எப்படி போக முடியும்?
ஓகே. போகும்போது 45 மினிட்ஸ், வரும்போது 30 மினிட்ஸ். ஓகே ஓகே. அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறீங்க. பார்த்தீங்களா, மேலே ஏறும்போது காதெல்லாம் அடைக்குது. மேலே ஏறும்போதே காதெல்லாம் அடைக்குது. 40 டிகிரியில் இருக்கு அவுட் சைட் டெம்பரேச்சரு. நம்ம மேலே போனோன்னா எத்தனை டிகிரியில் இருக்குன்னு பார்க்கலாம் இன்னைக்கு. அப்பா இவ்வளோ தூரம் தெரியுமா போகணும்? அங்கே தெரியுது பாருங்க உச்சி, அது வரைக்கும் போகணும். வளைஞ்சி 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 இதுவாக தான் போக முடியும். நடுவில் வேறு இன்னைக்கு ஒர்க்கிங் டே இல்லைப்பா, அதனால் இந்த வண்டியாக எல்லாம் அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு பாதை எப்படி இருக்குன்னு வளைஞ்சி வளைஞ்சி மேலே போகணும். அதனால தான் 4 வீல் வந்து மஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. 4 வீல் டிரைவ் இஸ் மஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சின்ன வண்டியால் இழுத்து மேலே இழுத்து போக முடியாது. ஊட்டி ஏறும்போதெல்லாம் வந்து எல்லாம் ஃபர்ஸ்ட் கியரில் தான் போவாங்க. ஆமாம் ஆமாம், சேம் லைக் தட். அதேமாரி தான் பாருங்க. அப்படியே எந்த அளவுக்கு ஸ்டிப்பாக ஏறுது பாருங்க, மேலே அப்படியே ஏறணும். ஏறுது பாருங்க. இங்கேருந்து பார்த்தா, சைடில் இருந்து பார்த்தா தெரியும், ரொம்ப ஸ்டிப்பாக இருக்கும். பார்த்தீங்களா, மேலே ஏறணும். பார்த்தீங்களா, இங்கெல்லாம் இந்த மலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து அப்படியே பூசி வச்சுருக்காங்கன்னா, இந்த கல்லுலாம் வந்து விழாமல் இருக்கிறதுக்கு நெட்டெல்லாம் போட்டு ஒரு வழி காங்கிரீட் மாதிரி பூசி வச்சுருக்காங்க இல்லைங்க? பாருங்களேன், மண் அந்த ஆமாம் சரிஞ்சு வரக்கூடாதுக்காக, சரிஞ்சு அந்த கல் மண்ணெல்லாம் வந்து ரோட்டில் வந்து விழக்கூடாதுன்றதுக்காக அப்படியே வந்து அந்த மெஷெல்லாம் போட்டு காங்கிரீட்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. வழவழன்னு இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே மண்ணுக்கல் இருக்குது, அது விழாதா? சரி, அது வராதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ தூரம் ரோட்டில் வந்து விழாமல் இருக்கிறதுக்கு இந்த இது பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சூப்பராக ட்ரைவ் பண்ணுறதே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஜபல் அக்தர்லாம் வந்து ட்ரைவ் பண்ணுறதெல்லாம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் ஸ்பீடு லிமிட் மட்டும் 35-40 தான் இருக்கும். இந்தளவுக்கு ரோடு ஸ்டிப்பாக இருக்குன்னு பார்த்தீங்களா, அப்படியே மேலே போகுது பாருங்க. ஏறி போகிற மாதிரி இருக்கும். ஏரி வாயா ஏரி வாயா. இதெல்லாம் அந்த மலையோட சைட்லலாம் வந்து மெஷ் போட்டிருக்காங்க பாருங்க. எல்லாம் எவ்வளோ ஆழத்தில் தெரியுதுன்னு. இங்கே ஒரு லேபை இருக்கு. மலையெல்லாம் எப்படி தெரியுது பாருங்க. ஜபல்னா என்னன்னா மலை, அக்தர்னா வந்து கிரீன் அக்தர், பச்சை மலை. ஆனால் பச்சை மலை வந்து இப்போ பச்சையா இல்லை. ஓகேங்களா, சம்மர் டைம் வந்துட்டதுனால பச்சை இலையெல்லாம் காஞ்சி போச்சு. மீண்டும் குளிர் நாள் வரும்போது நல்லா கிரீன் ஆகிடும். குளிர் நாள்லாம் இங்கெல்லாம் வரவே முடியாதுங்க. ஏறி ஏறி இறங்கணும். 2020 மீட்டருங்க கடல் மட்டத்துல இருந்து. இதோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 2020 மீட்டர் இருக்கு. எப்படி ஏறுது பாருங்க. அங்க ஒரு வண்டி போயிட்டு இருக்கு. இங்க ஒரு போர்டு இருக்கு பாருங்க. 2035 மீட்டர். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா 2090 மீட்டருங்க. கடல் மட்டத்திலிருந்து இது வந்து 2090 மீட்டர் இருக்குது. இந்த கடல் மட்டத்திலிருந்து இவ்வளோ ஹைட்டில் இருக்குது. 2 கிலோமீட்டரா? ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே, மீட்டர் தான்ப்பா, கரெக்டு தான் நான் சொன்னது. அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங்னு இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பார்க் பண்ணிக்கலாம், காரை பார்க் பண்ணிக்கலாம். இது பாருங்க, இந்த இடம் தான் பார்க்கிங்கு. அதே தான். ஓகேங்களா, இந்த மாதிரி இடம் இருக்கும், பார்க் பண்ணிக்கலாம். காரை பார்க் பண்ணிட்டு சைட் வியூ பார்க்கலாம், சீனரிஸ் பார்க்கலாம், ரெஸ்ட் எடுக்கனாலும் எடுக்கலாம். அதுக்கப்புறம் நடுவில் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லேன்னு இருக்கும், லேபைன்னு. ஓகேங்களா, அங்கேயும் வந்து காரை கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணி ரெஸ்ட் எடுக்கிறதுனா எடுக்கலாம். நடுவில் அந்த மாதிரி இருக்கும். வந்துருச்சு, அதுதான் ஜபல் அக்தர் கிராமம். இது ஒரு ஹோட்டல்.
என்னப்பா நீங்கள் இன்னும் 15 நிமிஷத்துலேயே வந்துட்ட மாதிரி இருந்தது, கூட்டம் இல்லையா? அது 18.2 கிலோமீட்டர் அந்த போலீஸோட செக் பாயிண்ட்ல இருந்து. ஓகே ஓகே. ஆமாம், அவ்வளோ தூரம் போகணும் நம்ம. இது பாருங்க, அது எட்ட தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாம் வில்லேஜஸ். ஓகேங்களா, இன்னும் கொஞ்சம் பள்ளமாக போகும். ஏறி வந்தாச்சு. இவ்வளோ கிராமங்கள் தெரியுது பாருங்க. ஓகேங்களா, ஆனால் எனக்கு மஸ்கட்லேயே ரொம்ப பிடிச்ச பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜபல் அக்தர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே லைட்டாக க்ரீனிஷான செடிகள்லாம் இருக்குதுங்க. லைட்டாக தான் இருக்குது, க்ரீன் கலர். இன்னும் முழுசாக காய ஆரம்பிக்கல. இன்னைக்கு வந்து ஏப்ரல் 9, ஏப்ரல் மாதம். இன்னும் அடுத்த மாதம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கூட இருக்காது. ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் க்ரீனிஷான செடிகள்லாம் கொஞ்சம் க்ரீனாக இருக்குதுங்க. ஓரளவுக்கு க்ரீனாக இருக்குது. இன்னும் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு காயில். இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் வந்தாச்சு. இது ஒரு பார்க்கு, 2 பார்க் இருக்குங்க. ஃபஸ்ட்டு பார்க் வந்தாச்சு. ஸோ போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது பாருங்கள், ஜபல் அக்தர் போலீஸ் ஸ்டேஷன். இங்கேயே வந்து நம்மளுக்கு அந்த ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம தங்குறதுக்கான ஹோட்டலோடைய நம்பர்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க உள்ளே நம்ம என்ட்ரு ஆகும்போதே பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா, நிறைய ஹோட்டல் இருக்குது. பட் திஸ் டைம் நாங்கள் வந்து ஹோட்டலில் தங்க போகிறதில்ல. ஜஸ்ட் காலையில் வந்துட்டு அப்படியே வந்து சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் கிளம்பிடுற ஐடியா தான். இங்கே நிறைய பக்கத்துலேயே ஹோட்டல்லாம் இருக்குங்க. நம்ம ஜபல் அக்தர் உள்ளே நுழைஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர்லாம் போட்டிருப்பாங்க. பெரிய பெரிய இந்த அப்பார்ட்மெண்ட்ஸோட நம்பர், ஹோட்டல் அப்பார்ட்மெண்ட்ஸோட நம்பர்லாம் போட்டிருப்பாங்க. நம்ம அங்கேயே ஃபோன் பண்ணி நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம், இல்லை மஸ்கட்டில் இருக்கும்போதே புக் பண்ணிக்கலாம். பட் திஸ் டைம் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. சும்மா அப்படியே காலையில் வந்து பார்த்துட்டு ஈவினிங் கிளம்புற மாதிரி தான். இது வந்து டஸ்ட்டு என்னது டெசிட் D2ங்கிற ஹோட்டல் நிறைய இருக்குதுங்க. அண்ணான்ட்ருக்கா, அப்புறம் லைலா, அப்புறம் நம்ம தங்கணுமே சாமா, நிறைய இருக்குது. ரெடிமிக்ஸ் பிளான்ட், கல்ஃபாரோட பிளான்ட் இருக்குது. ஃப்ளாட் ஃபார் ரெண்ட்டு, வில்லாஸ், ரூம் எல்லாமே ரெண்ட்டு நிறைய பில்டிங் நிறைய கட்டிட்டு இருக்காங்க. அதோட நம்பருமே இருக்குதுங்க. இப்போ 2-3 ஃபேமிலி சேர்ந்து வந்தாங்கன்னா வந்து ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ண மாட்டாங்க. அது வந்து அந்த அளவுக்கு எக்கனாமிக் கிடையாது. 2-3 ஃபேமிலி சேர்ந்து வரும்போது வில்லா ஹோட்டல், வில்லா இந்த ஹவுஸ் அப்பார்ட்மெண்ட் மாதிரிலாம் இருக்குல்ல, அதோட நம்பரும் போர்டுமே அங்கே இருக்குது. ஓகேங்களா, ஸ்டார்டிங்கில் எல்லா போர்டும் எல்லா நம்பரும் வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து இங்கே பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். அங்கே பில்டிங்லாம் நல்லா இந்த வீடு மாதிரி இருக்குல்லையே, அதான். ஹோட்டலில் ரூம் எடுத்தா எப்படியும் ஒரு 35 ரியால், 45 ரியால், 50 ரியால் ஒரு நாளைக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ரூம் கொடுப்பாங்க. ஆமாம் ஆமாம். நீங்கள் இது மாதிரி அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணிட்டீங்கன்னாக்கா 50 ரியால் கொடுத்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டு ஃபுல்லாக கிடைச்சிரும். ஆமாம், 3 பெட்ரூமே இருக்கும். அதில் நீங்கள் 4-5 ஃபேமிலி சேர்ந்துக்கலாம். அது வந்து எக்கனாமிக்காக இருக்கும். பனிமூட்டை லைட்டாக இன்னும் இருக்கு, ரோஸ் இருக்குப்பா ஆண்டவ முன்னேற்றில். ஓகேங்களா, தெரியுதுங்களா? ஓகேங்களா, இதுதான் வந்து இது கீழே இருக்க வில்லேஜ். அந்த க்ரீனிஷான வில்லேஜ் தான் அப்படி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து வில்லேஜ். அது வந்து அல் அயன் வில்லேஜ். அவங்க தெரியுது பார்த்தீங்களா, அது அல் அயன் வில்லேஜ். போங்க, அதுதான் ரோஜா தோட்டம்.